பேதுரு 3வது அதிகாரம், அதே தேவ பிரசன்னத்தோட வார்த்தைகளை கவனிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு சில காரியங்களை போதித்து உங்களை ஜெபத்திலே நடத்த என் ஆவியிலே நான் உணர்த்தப்பட்டதுனால இன்னைக்கு உங்களோடு இந்த வார்த்தைகளை பேச நான் விரும்புகிறேன். கவனிங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம் என்று இந்த புத்தகத்தின், இந்த நிருபத்தின் துவக்கம் சொல்லுது. பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுடைய ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அதுவும் சபை அப்படின்னு வந்தாலே, அதாவது பெந்தேகோஸ்தே நாளில் உருவாக்கப்பட்ட சபை, அதுதான் சபை. பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து உருவான சபை. அந்த சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா யாருன்னா இந்த பேதுரு தான். கவனிங்க, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். சபைன்னா அப்படின்னா என்னன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருவது தான் சபை. இதுதான் சபை. அப்ப நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவை அறிந்துதான் இந்த இடத்துல வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து தான் வந்திருப்பீங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இடத்துல தான் ஆண்டவர் சபையை குறித்து பேசுகிறார். பின்மாற்றத்திலிருந்து இந்த பேதுருவை தேடிதான் இயேசு வந்து சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறியா? யார் தெரியுமா இந்த பேதுரு? இயேசுவை மறுதலித்தவன். ஆனா இயேசுடைய ஊழியத்துல, ஊழிய நாட்களில் ரொம்ப ரொம்ப இயேசுவோடு க்ளோஸா இருந்தவர் தான் இந்த பேதுரு. ஏன் இந்த பேதுருவுக்கு இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தா நிறைய இடங்களை சொல்லலாம். குறிப்பா ஒரு இடம் என்னன்னா, ஒரு இடத்துல இயேசுடைய சீஷர் இடத்துல பிசாசு பிடித்த ஒரு, பிசாசினால் தொந்தரவு ஆன ஒரு பிள்ளையினுடைய தகப்பன் வந்து சீஷர் இடத்துல ஜெபிக்க வருவார். சீஷர்களால அந்த பிசாசு என்ன பண்ண முடியாதுன்னா துரத்த முடியாது. சொல்லுங்க, துரத்த முடியாது. அப்போ இயேசு வந்த உடனே, இயேசு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அந்த பிசாசு போயிடும். எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ நம்மளால துரத்த முடியல, இயேசு வந்தா துரத்திட்டார் அப்படின்னு எல்லாரும் இருப்பாங்க. ஆனா பேதுரு மட்டும்தான் அங்க ஒரு கேள்வி எழுப்புவார். என்ன தெரியுமா கேட்பார்? ஆண்டவரே, நாங்க இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டோம், இவ்வளவு நேரம் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தோம், ஆனா நீங்க வந்தீங்க, ஏதோ சொன்னீங்க, போயிருச்சு. அது ஏன் எங்களால் கூடாமல் போனது? இந்த கேள்வி யாருக்குமே வரல. பேதுரு கேட்கிறார். இது ஒரு இடம். இன்னொரு இடம், இயேசு கடல்ல நடந்து வருகிறார். எல்லாரும் ஆவேசம்னு கத்துறாங்க. நடுராத்திரி, கவனிங்க, நடுராத்திரியில நடுக்கடல்ல பயங்கரமான அலை, புயல் மாதிரி அடிக்குது. இயேசு அவங்களை அனுப்பி விட்டுட்டு எங்க இருந்தாருன்னா கடற்கரை அங்க இருந்துட்டார், கடல்ல இருந்துட்டார். இந்த அவங்க கூட போகல, அவங்கள துரிதமா அனுப்பிட்டு இவர் ஜெபம் பண்றார். திடீர்னு பைபிள் சொல்லுது, அந்த படகு கடல் அலையினால் அலைவுபட்டது. அந்த இடத்துல கூட இயேசு நடந்து வரும்போது மற்ற சீஷர்கள் எல்லாரும் அமைதியா இருக்க, பேதுரு என்ன தெரியுமா சொல்றாரு? நீரே ஆனால், எல்லாரும் சொல்லுங்க, நீரே ஆனால், சத்தமா சொல்லுங்க, நீரே ஆனால் நானும் இந்த மாதிரி நடக்க முடியும். வேற யாருக்கும் இந்த ஆசை வரல. பேதுரு, ஆண்டவர் சொல்றாரு, வா. இயேசு நடந்தது போலவே இயேசுவுக்கு முன் இயேசுவை பார்த்து கடலுக்கு மேல காலை வச்சு நடந்த ஒரு மனிதன் உண்டு என்றால் இந்த பேதுரு. ஏன்னா பேதுருவுடைய திறமை இல்லை, பேதுருடைய ஆர்வம், பேதுரு இயேசுவின் மேல வைத்த நம்பிக்கை. லேலுயா. அந்த மறுதலிக்கும் போது கூட ஆண்டவர் வந்து கேட்டாரு, நீ என்ன நேசிக்கிறையான்னு கேட்பார். கேட்டுட்டு
உடனே பேதுரு 3 வாட்டி கேட்பார். ஏன்னா 3 முறை மறுதலிச்சிருக்கிறார் ஆளு. பேதுரு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவர், அது உமக்கே தெரியும். நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன்னு உமக்கே தெரியும். அதனாலதான் ஆண்டவர் நீங்க என்ன தேடி திரும்ப வந்திருக்கிறீங்க அப்படின்னா பேதுருட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படின்னா நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ சபைக்கு ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா பேதுரு. ஆதி அப்போஸ்தல நாட்களில் உருவான அந்த சபையில எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பேதுருடைய ஒப்புதல் இல்லைன்னா அந்த சபையில ஒரு காரியமும் தீர்மானிக்கப்பட முடியாது, பவுல் உட்பட. ஏன்னா நீங்க பெந்தேகோஸ்தே நாளில கூட பேதுரு தான் எழும்பி பிரசங்கம் பண்ணுவார். எல்லாரும் இருப்பாங்க, ஆனா பேதுரு. ஏன்னா ஒன்று, பேதுரு எல்லாரையும் விட வயதில் மூத்தவர். பேதுரு இயேசுவோடு இருந்த ஊழியத்தில் அனுபவம் மிக்கவர். வரங்களில் நிறைய பேருக்கு வித்தியாசம் இருக்கு. பவுலுடைய வரங்களில் வித்தியாசம், யாக்கோபு இருக்கட்டும், பேதுருவோடு ஊழியம் செய்த மற்ற சீஷர்களார்கள், எல்லாருக்கும் வரங்கள் இருந்தது. எல்லாரும் பிசாசுகளை துரத்துனாங்க, எல்லாரும் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. ஆனால் சபை என்ற ஒரு காரியம் வரும்போது பேதுரு தான். பேதுருடைய ஒப்புதல் வேணும். நீங்க அப்போஸ்தலர் அதிகாரத்துல புறஜாதி மக்கள் சபைக்குள்ள சேர்த்து கொள்ளப்படணும்னா பேதுருடைய ஒப்புதல் வேணும். பேதுரு யூத மார்க்கத்துல ஊறி போனவர். ஆண்டவர் இயேசு பேதுருவிடத்துல தான் தரிசனமாகி சொல்றாரு, நீ புறஜாதி மக்களை சபையில சேர்த்து கொள்ளப்பட நீ தடையா இருக்காது. ஏன்னா நான் பரிசுத்தமாக்குனதை நீ தீட்டுன்னு நினைக்காத. அப்ப ஒவ்வொரு முக்கியமான இன்சிடென்ட்ல, அதாவது யூதர்கள் சபைக்குள்ள சேர்த்து வைக்கப்படும் போது, அதே மாதிரி யூதேய தேச மக்கள் சேர்க்கப்படும் போது, சமாரியர்கள் சேர்க்கப்படும் போது, புறஜாதி மக்கள் சேர்க்கப்படும் போது, எல்லா நிகழ்வுகளிலும் பேதுரு இருப்பார். அப்போ சபையுடைய காரியத்தில் பேதுரு ஒரு முக்கியமான ஒரு ஆள். அதனால சபைக்கு இந்த பேதுரு எழுதின பொதுவான நிருபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பவுலுடைய நிருபங்களை பார்க்கிறோம். பேதுருவே ஒரு இடத்துல சொல்வார், பவுலை குறித்து ரொம்ப மெச்சி பேசுவார். பவுலுடைய சில வார்த்தைகள், சில ரைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப புரிந்து கொள்ள கடினமா இருக்கு, அவ்வளவு நேர்த்தி அழகா எழுதியிருக்கிறார்னு மெச்சிக்கொள்வார். ஆனா பேதுருவை கர்த்தர் வைத்திருந்த இடம் ஒரு விசேஷமான இடம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்டவர் ராப்போஜனம் கொடுக்கிறதுக்கு, கடைசி விருந்து கொடுக்கிறதுக்கு முன்னால சீஷருடைய கால்களை கழுவுவார். அப்போ கூட பேதுரு என்ன சொல்லுவாரு? நீங்க காலை கழுவக்கூடாது ஆண்டவரே. பாருங்களேன், மற்ற யாருமே இது ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வி கூட எழுப்ப மாட்டாங்க. சும்மா அப்படியே ஊழியமா அப்படியே செஞ்சுட்டு. இவர் மட்டும் வேண்டாம் ஆண்டவரை, கழுவ வேண்டாம். உடனே ஆண்டவர் சொன்ன, நீ எனக்கு இப்போ இடம் கொடுக்கலன்னா எனக்கிட்ட உனக்கு எந்த பங்கும் இல்லை, ஒரு பங்கு கூட கிடையாது. உடனே பேதுரு என்ன சொல்லுவார்? கை மட்டும் இல்லை ஆண்டவர், கால் மட்டும் இல்லை ஆண்டவர், என் கை என் சரீரம் முழுசும் கழுவுங்க. ஏன்னா உனக்கிட்ட எனக்கு பெரிய பங்கு வேணும். அந்த எலிசாவுக்குள்ள இருந்த அந்த துடிப்பு பாருங்க, ஆவியின் அபிஷேகம், அந்த ரெட்டிப்பான வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும்னு எலிசா. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கும் தெரியும் அவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு, நீ போகாதன்னு சொன்ன உடனே இவன் சொன்ன, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள், எனக்கு அந்த வல்லமை வேணும், அந்த ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும். பேதுருவுக்கு அந்த துடிப்பு இருந்தது பாருங்க. பேதுருவை ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதித்தார். பேதுருவுக்கு மட்டும்தான் சொன்னாரு, நீ பூமியில எதை கட்டுவியோ அது பரலோகத்துல. அது பேதுருவுக்கு சொன்ன வார்த்தை. பூமியில எதை கட்ட விழ்ப்பியோ அது பரலோகத்துல. பேதுருவுக்கு சொன்ன வார்த்தை அது. பேதுருவுக்கு ஸ்பெசிபிக்கா சொன்ன வார்த்தை. என்ன சொல்றாரு பேதுருவுக்கு? பரலோக ராஜ்யத்தின், நல்ல கவனி, திறவுகோலிடம் நான் உனக்கு ஒரு மனுஷன் கிட்ட சொல்றாரு. பேதுருடைய பின்னணி என்னன்னா, பேதுரு ஒரு சாதாரணமான ஒரு மீனவர், பெரிய அறிவாளியா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பவுலை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா பேதுரு ரொம்ப எல்லாம் ஜீனியஸான ஆள் இல்லை. ஆனா ஆண்டவர் பேதுருவை நம்பினாரு. ஊழியத்துக்கு பேதுருவுக்கு மேல வச்ச நம்பிக்கை ஆண்டவருக்கு அளவில்லாதது. இவன்ட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து அவன் கரெக்டா செய்வான் அப்படிங்கிறத ஆண்டவர் நன்கு அறிந்துதான் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உன் கையில தரேன். அப்படின்னா என்னன்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்னன்னா சபைதான். சபைக்குள்ள வராத ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அந்த சபையுடைய அதிகாரத்தை ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலத்துல
பேதுருக்கு கர்த்தர் கொடுத்தார். அதனால அந்த பேதுருடைய நிருபம் ரொம்ப முக்கியம். இதுல பேதுரு என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீதி செய்கிறவன் பாவம் இல்லாதவன் பூமியில யாருமே இல்லை. எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லாரும் துரோகம் செஞ்சுட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. நீதிமான் ஒருவனும் இல்லை. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. பேதுரு எழுதின நிருபத்தில் இருந்தாலும் ஆனா இந்த அறிவு ஆபிரகாமுக்கு ஆதி நாட்கள்ல இருந்திருக்கு பாருங்க. சோதம் கோமாராவை கர்த்தர் அழிக்க வரும்போது ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிப்பீரும் அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நான் பேசட்டும், இன்னும் கொஞ்சம் எனக்கு இடம் கொடுங்க. 40 நீதிமான் இருந்தா, 30 நீதிமான் இருந்தா, 5 நீதிமான் இருந்தா, கடைசியில பார்த்தா சோதோம் கொமோரால 5 நீதிமான் கூட இல்லை. யாரும் இல்லை. ஆனா ஆபிரகாமுடைய ஜெபத்தின் நிமித்தம் லோத்துடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. பைபிள் ஒரு வசனம் இருக்கும், ஆபிரகாமின் நிமித்தம், லோத்துவின் நிமித்தம் அல்ல, ஆபிரகாமின் நிமித்தம். அப்ப ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இன்னைக்கு யார் நீதிமான்னா நல்லா புரிந்து கொள்ளணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவர்கள் தான் நீதிமான்கள். 1000 கோடி ரூபாயை ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்கள், இல்லைன்னா பேருக்காக புகழ்ச்சிக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்வர்கள் போல் நடிக்கிறவர்கள், மனிதர்களுடைய மத்தியில் உத்தமர்கள் போல காட்சியளிக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் நீதிமான்களாக வேதம் ஏற்றுக்கொள்ளாது. எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுவப்பட்டேன்னா நீ தான் நீதிமான். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம ஜெபம் பண்ண பாருங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும், நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்மை கழுவணும். அப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கிற ஜெபம்தான் பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட முடியும். நான் பாவத்தையும் செஞ்சுட்டு அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு எனக்கு விருப்பம் இருக்கிற எல்லா வேண்டா வேலையும் பண்ணிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன்னா கண்டிப்பா ஜெபம் கேட்கப்படாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஜெபம் கேட்க கூடாது இருக்க அவர் அந்த மேகங்களை மறைத்துக் கொள்ளுவாராம். நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற பெரிய பிளவை ஏற்படுத்துகிறது. அப்ப நீங்களும் நானும் நீதிமானா மாறணும்னா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவது உண்மை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி மாறா இருந்தாலும் தங்கச்சி மாறா இருந்தாலும் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், கிறிஸ்தவத்தின் பேஸ் என்னன்னா ரட்சிக்கப்படுவது. இப்ப ரட்சிப்பு அப்படின்னா தவறாய் நிறைய பேர் புரிந்து கொள்றாங்க. அப்படி இல்லை. நீங்க பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க பாவத்தை நான் பாவி என்கிறத உணர்ந்து ஏசப்பா சமூகத்துல வந்து, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டது உண்டா? உங்க பாவங்களை அறிக்கை செய்தது உண்டா? இயேசுவின் இரத்தம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தது என்கிற அந்த நிச்சயம் இருக்கிறதா? நீங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தான் அதை ஸ்கிப் பண்ணி அடுத்து என்ன கிடைக்கும் அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னு ஓடிட்டே இருப்பான். ரட்சிப்புல பூரணப்பட்ட மனுஷனுக்கு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அவன்தான் நீதிமான். அவர்கள் மேல என் தேவனுடைய கண்கள் நோக்கமா இருக்குது. அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம பிள்ளைய பாருங்களேன், நம்ம குழந்தைய ஏதோ ஒரு சுற்றுலாவுக்கோ டூரிஸ்டுக்கு வெளியே டூர் போகிறோம், வெளியே போயிட்டோம், ஒரு பீச்சுக்கோ இல்லைன்னா ஒரு மலை பிரதேசத்துக்கோ போகிறோம். பிள்ளை கொஞ்ச நேரம் விளையாடட்டுமே அப்படின்னு என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? விளையாட விடுவீங்களா நீங்க? எங்க உங்க வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா? விளையாட விடுவீங்களா? விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? நீ அப்பா எப்படியாவது போயிருன்னு விடுறோமா? இல்லை. ஒரு கண்ணு நம்ம பிள்ளைக்கு மேலேயே இருக்கும். எங்க போறா எங்க போறான். நம்ம தூரத்தில் இருந்தாலும் நம்ம யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் பிள்ளை விளையாட போயிருக்கு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம்.
அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு இருக்கா? ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம தகப்பன், நானும் நீங்களும் ரட்சிக்கப்படும் போது என்ன தெரியுமா நடக்குது? பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேரும் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். இயேசு என்கிற நீதிமானுடைய இரத்தத்தால மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஆண்டவருடைய ஒரு கண்ணு நம்ம மேலேயே இருக்கு. என் பிள்ளை எங்க போகுது, என் பிள்ளை எங்க என்ன செய்யுது, வாழ்க்கை எப்படி நடக்குது. அதான் பேதுரு தெளிவாய் சொல்லுகிறார், நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கண்காணிக்கிறது போல் நம்ம கூட நம்முடைய பிள்ளைகளை எப்பவும் கண்காணிக்க முடியாது. ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்க, நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. காலேஜுக்கு விட்டுட்டீங்க பிள்ளைய, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. பிள்ளை வெளியே போகுது, நம்ம கண்ணுக்கு மறைவா அவங்க எங்க வேணா இருந்துடலாம். ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை எப்போதுமே கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அதான் யோபு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே அந்த பாட்டு பாடணும், நான் போகும் பாதைகளை அறிந்தவரே. அவர் அறிஞ்சிருக்கிறார், நம் பாதையெல்லாம் அறிஞ்சிருக்கிறார். நம்ம எங்க போறோம், இன்ஃபேக்ட் நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கறத அறிந்திருக்கிறார், நோக்கமா இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு பைபிள் சொல்லுது, நீதிமான் செய்கிற ஊக்கமான அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு, அந்த நீதிமான் செய்கிற வேண்டுதல் அதான் பாருங்க ரொம்ப முக்கியம். நீ ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்திருக்கிறோம் பாருங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் எப்படி கேட்கிறார் தெரியுமா? கவனமா கேட்கிறார். சில ஆளெல்லாம் சில இடத்துல பேசும்போது அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க, கேட்கிறவங்க வேற ஏதாவது பார்த்துட்டு கேட்காம கடைசியில சொல்லி முடிச்சதுக்கு பிறகு என்ன சொன்னீங்க, சாரி, கவனம் இல்லாமலே கேட்பாங்க. ஊர்ல ஒரு பழமொழி சொல்ல, விடிய விடிய அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது போல கேட்கறதெல்லாம் கேட்பாங்க, ஆனா உள்ள போகாது. காரணம் என்னன்னா, அவங்க என்ன பாடுபட்டா என்ன, அவங்க என்ன பிரச்சனை, நமக்கு என்ன வந்துட போகுது. காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா, நம்ம மேல கண்ணோக்கமா இருந்து நாம முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் கவனமா கேட்கிறார். என்ன சொல்ற, சொல்லு சொல்லு, நான் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னாரு, கர்த்தாவே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிற. இந்த வசனம் சொல்லுது, நாம சொல்றது அவர் கவனமா கேட்கிறாராம். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நமக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டானா? இன்னைக்கு சில பெற்றோர்கள் என்னிடத்துல வந்து சொல்லுகிற ஒரு காரியம், என் பிள்ளை என்கிட்ட பேசுறது இல்லை பாஸ்டர், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஏதோ எனக்கு அவங்க உதவி செய்ய வேண்டியது வந்து விடுமோ என்கிறதுக்காகவே போன் பண்ணி கூட விசாரிக்கிறது இல்லை. என் பிள்ளைக்கு நான் எவ்வளவோ நன்மையை செஞ்சு எவ்வளவோ தியாகம் பண்ணி வளர்த்துனேன், அம்மா எப்படி இருக்கிறீங்க, அப்பா எப்படி இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை. கொஞ்சம் வந்து என்ன பார்த்து உபசரித்து விசாரித்து, உங்களுக்கு என்ன தேவை அப்பா இருக்கு, உங்களுக்கு என்னம்மா தேவை இருக்கு, விசாரிக்கிறது இல்லை. பிள்ளைகள் இன்னைக்கு நம்மளை விசாரிக்கிறது இல்லை. அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா பெற்றோர், அதுக்கு என்ன காரணம்னா பிள்ளைகள் பேசணும் அப்படிங்கறத பெற்றோர் என்ன பண்றாங்க, விரும்புறாங்க, தகப்பன் விரும்புறான். அது போல தேவனும் பாருங்க, நாம பேசணுங்கிறத விரும்புறான். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரோடு பேசுனீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? எல்லாருக்கும் கேட்கிறேன். ஏசப்பா கூட இன்னைக்கு பேசுனீங்களா? உங்களுக்குள்ள ஒரு செக்லிஸ்ட் வச்சிருங்க. தூங்க போதும், இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணுமா? அடுத்தது, ஆண்டவரையும் கூட பேசினாரா? அடுத்தது, ஆண்டவருக்காக நம்ம இன்னைக்கு ஏதாவது செஞ்சோமா? கேட்டிருக்கிறீங்களா? 3 கேள்வியும் டெய்லி கேட்கணும். ஏசப்பா கிட்ட நான் இன்னைக்கு பேசினேனா அப்படின்னா நான் பிரேயர் பண்ணனா அப்படின்னு அர்த்தம். ஏசப்பா என் கூட பேசினாரா அப்படின்னா பைபிளை வாசனான்னு அர்த்தம். நான் இயேசுவுக்காக ஏதாவது செஞ்சனா? அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பியா, ரட்சிப்பின் பாதையில நடத்தினியா? அப்போ ஒரு ஆத்துமாவுக்காவது இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணனா? இதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட். நைட்டு தூங்க முன்னாடி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணனா, இன்னைக்கு நான் ஒரு துண்டு பிரதி கொடுத்தனா, இன்னைக்கு கர்த்தருக்காக செயல்பட்டனா, சபையில் வந்து அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு ஜெபம் பண்ணனா, இயேசுக்காக நான் இன்னைக்கு ஏதாவது செஞ்சனா? அப்படி பார்த்துட்டு
உங்களுக்காக நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு பட்டியல் போட்டு பாருங்க. அது பெருசா நீளம். காலையில் எழும்புனேன், என் பிள்ளைய குளிப்பாட்டினேன், பிள்ளைய கொண்டு விட்டேன், என் வேலைக்கு போனேன், எனக்கு தொழிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றது இருக்கும். ஆனா இந்த 4 செக்லிஸ்ட்ல சிலருக்கு ஒண்ணு கூட தேராது. 4க்கு 0 அப்படி வந்துடும். 4 சொன்னா 3 சொன்னா 3 அதில் கரெக்டாக இருக்கிறீங்க பாருங்க. இன்னும் நிறைய செக்லிஸ்ட் இருக்கு. இயேசு சொன்னது போல நிக்கதோமிட்ட சொல்ல, நான் பூமிக்குரிய காரியத்தையே சொல்ல உனக்கு பயங்கரமா இருக்கு, பரலோக காரியத்தை சொன்னா நீ மிரண்டுருவ. அதை மாதிரி நான் உங்கள்கிட்ட 3 சொல்லும் போதே மிரளுறீங்க. இன்னும் நிறைய இருக்கு. ஆண்டவருடைய காரியத்தை பரிசுத்தமா இன்னைக்கு வாழ்ந்தனா, இன்னைக்கு யாரையாவது இச்சையோட பார்த்தனா, இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் போனனா, துர ஆலோசனையில் நடந்த, இப்படி இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் பேசிக் 3, நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன்னா அவர் என் கூட பேசினாரா? ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறார். என் பிள்ளை பேசுறத நான் கவனமாக கேட்கணும். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? பகலின் குளிர்ச்சியான வேளையில் நான் ஆதாமோடு ஏவாளோடு என்ன பண்ணணும்? பேசணும். அவங்க எங்க கூட பேசணும். மனிதனோடு உறவாடுவதில் தேவன் அவ்வளவு பிரியப்படுறார். நம்ம வொர்ஷிப் எல்லாம் என்னங்க, நம்ம பாட்டெல்லாம் என்ன, நம்ம ஸ்தோத்திரம் எல்லாம் என்ன, நம்ம ஜபம் எல்லாம் என்ன, பரலோகத்தில் என்ன தெரியுமா நடக்கு? ஆனா ஏசாயா கண்ட அந்த தரிசனம் தெளிவாய் விளக்குகிறது. பரலோக தூதர்கள் அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தின் மீதும் அவருடைய மகிமை இறங்குகிறது என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டிருக்கிற அந்த உன்னதமான ஆராதனையில் வீற்றிருக்கிறவர் அவர். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, ஒரு சத்தம் கேட்குது, நான் மனுஷருடைய மத்தியில வாசம் பண்ண ஆசையா இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட பேச, அவரிடத்தில் நாம பேச அவர் ஆவலா இருக்கிறார். டெய்லி கேளுங்க, நான் இன்னைக்கு கர்த்தரோடு பேசினேன்னா அப்ப தெளிவா புரியணும். நான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் என்கிற எண்ணம் இருந்தா அவர் என்ன பார்க்கிறார். நான் அவருடைய பிள்ளையா இருந்தா நான் ஜபிக்கிற ஜபத்துக்கு என்னவா இருக்கிறார்? அவர் கவனமா செவி கொடுக்கிறார், கேட்கிறார் கேட்கிறார். ஒரு சபை ஊழியன் இடத்துல நீங்க பேசும்போது அவர் என்ன பண்றார் தெரியுமா? கவனமா கேட்கிறார். அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன செய்யறாங்க. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, அக்கறை உள்ளவர்கள் தான் அப்படி செய்வார்கள். வேத வசனத்தின் தெளிவா தெரியுது, ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவர். சிலருக்கெல்லாம் போன் பண்ணுனா எனக்கு இப்ப பேசுறதுக்கு என்ன இல்லை, டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை, உங்ககிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லை எனக்கு அப்படி சொல்ற சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ பேச அவர் கவனமா கேட்கிறார். அவர் சொல்றார், இதை விட எனக்கு வேற என்னடா வேலை? உன் ஜபத்தை கேட்கிறத விட, உனக்கு நான் பதில் தரதை விட எனக்கு பெரிய வேலை என்ன? நீ என் பிள்ளை, நீ என் மகன், நீ என் மகள். எத்தனை பேர் இந்த உறவுல, இந்த உணர்வுல நீ ஆண்டவரை நெருங்குகிறீர்கள், ஆண்டவரிடத்துல ஜபிக்கிறீங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன? இந்த பேதுரு இந்த வசனத்தை சொல்லும்போது இந்த வசனம் நல்லா இருக்கு. ஆனா இதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள் யாருன்னு நல்லா சொல்றார். கவனிக்கிறீங்களா? அது சும்மா வாசி இன்னைக்கு முடிச்சிடும், ஓகேவா? அதை விளக்கணும்னா ரொம்ப டைம் ஆயிரும். முதல் வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனம். யாருக்கு மேல ஆண்டுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது? யார் ஜெபிக்கிறதை கர்த்தர் கவனமாய் கேட்கிறார். அதே வசனம் சொல்லுது, தீமை செய்கிறவர்களுக்கு அவருடைய முகம் எப்படி இருக்கு? 13வது வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுது? தீமை செய்கிறவர்களுக்கு அவருடைய முகம் 12வது வசனமா? 12வது வசனம் எப்படி விரோதமா இருக்கிறது. ஹலோ, ஆண்டுடைய முகம் நமக்கு விரோதமா இருந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. சரி, முதல் வசனத்தை வாசிங்க. யார் மேல் ஆண்டவர் நோக்கமா இருக்கிறார்? வாசிங்க. அந்தபடி மனைவிகளே, யாரெல்லாம் இதுல மனைவி மாறா இருக்கிறீங்களோ உங்களுக்கு தான் பேதுரு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு இந்த வார்த்தையை சொல்றார். நான் சொன்னேன், நான் எதுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன்ல பேதுரு ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு சொன்னேன்னா, பேதுருவுக்கு இதை சொல்றதுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. மனைவிகளே, சகோதரிகள் திருமணமானவர்களா இருந்தா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை.
மனைவிகளே உங்கள் யாருக்கு கீழ்ப்படிங்க? சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. எப்படி வார்த்தையெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஞானமாய் கர்த்தருடைய வார்த்தை வருது. இன்னைக்கு நிறைய பேர் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதுல வேற யாரு என்ன சொன்னாலும் அவங்க சொல்றது சரி அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் போதனை என்னன்னா சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. நீங்க எபேசியர் 5வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தாலும் பவுலும் இதைத்தான் சொல்றாரு. சொந்த புருஷருக்கு பவுல் சொல்லும் போது இன்னும் டீப்பா இறங்கி சொல்லுவார். எப்படி கீழ்ப்படியணுமா? நீங்க தேவனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போலவே யாருக்கும் கீழ்ப்படியணுமா? நீ மனைவி தானேன்னு கனவீனப்படுத்தக்கூடாது, கனப்படுத்தணும், ஹானர் பண்ணணும். சாப்பாடு நல்லா இருந்தா சூப்பர்னு அப்ரிஷியேட் பண்ணணும். சாப்பாடுல உப்பு ஜாஸ்தியா இருந்தாலும் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறம்மா, ரொம்ப அருமையா இருந்து இந்த உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன்னா அப்படி இருந்திருக்கும். உடனே அவங்க நினைப்பாங்க, சே நான் இப்படி உப்பு அள்ளி போட்ட பிறகு கூட என் ஹஸ்பண்ட். நிறைய பேர் விரும்புகிறாங்க ஐயா, நிறைய சகோதரிகள் பெண்கள் விரும்புகிறாங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு. நாம் அப்ரிஷியேட் பண்ணாததுனால தான் அவர்கள் இன்னொருவருடைய அப்ரிஷியேஷனை எதிர்பார்க்குறாங்க. குடும்பத்துக்குள்ள இவ்வளோ இருக்கு. பைபிள் அப்படிதான் போதிக்குது. இப்படிப்பட்டவர்கள் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் எப்படி கேட்கிறார்? கவனமா கேட்கிறார். இப்போ சிலர் நினைக்கிறீங்க, அப்போ இவ்வளவு நாள் நான் ஜெபிச்சது ஆண்டவர் கவனமா கேட்கல போலையே. பரவாயில்லைங்க, இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுத்தாலும் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மிகுந்த பலன் இருக்கும். நான் உங்களுக்கு அழகா ஒரு மெசேஜை உபவாச கூடுகையில் வந்தா எனக்கு வேற மெசேஜ் பேச தெரியாதுங்கிறதுக்காக பேசாம இல்லை. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், நீ வளமிற்ற தோட்டத்தை போல இருப்பாய். இப்படி சொல்லி 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 உங்களை நான் ஏமாத்த விரும்பல. உங்க வாழ்க்கையில உங்க ஜெபம் அதிக பலனா இருக்கணும்னா இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்துல அற்புதங்களை பெறுவீர்கள், அதிசயங்களை பெறுவீர்கள். நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கவனமாய் செவி கொடுக்கிறார். எத்தனை பேர் இந்த வேத வசனம் சொல்றபடி என் குடும்ப வாழ்க்கை நான் வாழ பிரயாசப்படுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருடைய கண்ணு மூடப்பட்டிருக்கட்டும். நீங்க எப்படி எழும்பி நிற்கலாமா? இயேசுப்பா உங்களை பார்க்கிறார், இயேசு உங்களை பார்க்கிறார். இயேசுவுக்கு நீங்கள் செவி கொடுத்தால், இயேசுவுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும். சகோதரி சகோதரனே, நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறுங்க, நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும். நீங்கள் தீமைக்கு தீமை சரி கட்டவே கூடாது. அவங்க தீமை செஞ்சுட்டாங்க, அவன் பேசுற பேச்சுக்கு 4 வார்த்தை எதிர்த்து பேசிதான் பார்ப்போமே அப்படி நினைக்க கூடாது. உங்கள் மேல் கர்த்தர் நோக்கமா இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஆலோசனைகளை நீங்கள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். தெளிவாய் கர்த்தர் சொல்லுறாரு. நிறைய பேருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். நிறைய பேருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுறார். நீங்கள் பாக்கியவான்கள். உங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ சொன்னால் இது மனுஷனுடைய ஆலோசனை இல்லை. நான் மறுபடியும் சொல்ல, இது பேதுரு எழுதினது அல்ல, பேதுருவை கொண்டு பரிசுத்தாவியானவர் எழுதினது. பேதுரு சபைக்கு தலைவரா இருந்தாலும் இந்த ஆலோசனை கொடுத்தது கர்த்தர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நடத்த நல்ல ஆலோசனை தந்தீங்க, நன்றி ஆண்டவரே. இதன்படி வாழ கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா.